கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்துக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த உலகத்தில் என்னை யாருக்குமே தெரியாது, எனக்கென்று யாருமே கிடையாது என்று நினைக்கும் ஆத்துமாவே, கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 43:1. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நிபந்தனை அதே வசனம், பயப்படாதே. எரேமியா சொல்றாரு, என் தாயின் வயிற்றிலே அவர் என்னை தெரிந்தெடுத்தார்னு. பவுல் சொல்றாரு, உலக தோற்றத்திற்கு முன்னாடியே அவர் என்னை முன்குறித்தார்னு. தாவீது சொல்றாரு, என் கருவை அவர் கண்கள் கண்டதேன்னு சொல்றாரு. ஆமாங்க, நமக்கு யாருமே கிடையாதுன்னு நினைக்கலாம், நம்ம யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த உலக சிருஷ்டிகர் உங்களை அழைத்திருக்கிறார், அறிந்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய பிரம்மாண்டமான திட்டங்களை உங்கள் மூலம் நிறைவேற்றுவது அவருடைய சித்தமா இருக்குது. உலகத்திற்கு தள்ளப்பட்ட கல்லா இருந்தாலும் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற தேவன் நம் தேவன். ஏன்னா நாம் அவருடைய சொந்த ஜனங்கள். அவர் உரிமையோடு மார்த்தொட்டி சொல்லுகிறார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நான் பெயர் சொல்லி அழைத்தேன்னு. அப்புறம் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் என்னங்க? வேதத்துல பெயர் சொல்லி அழைத்த சிலரை பற்றி பார்க்கலாம். பெயர் சொல்லி அழைக்க காரணம் என்ன, தேவ நோக்கம் என்ன என்பதையும் பார்க்கலாம். ஆதியாகமம் 22:11 ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு வானத்திலிருந்து தூதனானவர் அழைத்தார். இதற்கு காரணம், அவருக்கு முன்பாக ஈசாக்கு பலிபீடத்தில் இருந்தார். அவரை தேவனுடைய சத்தத்தின் காரணமாக, கீழ்ப்படுதலின் காரணமாக ஆபிரகாம் வெட்ட கத்தியை ஓங்கியிருந்தார். அவரை தடுக்கத்தக்கதாக தேவன் அவரை பெயர் சொல்லி அழைத்தார். இதற்கு காரணம், ஆதியிலே தேவன் ஆபிரகாமை அழைக்க ஒரு காரணம் இருந்தது. தனக்கென்று சொந்தமான ஒரு ஜனத்தை உருவாக்க கீழ்ப்படுதல்ல ஒரு மனுஷனை தேடினார். ஆபிரகாமை கண்டுபிடித்தார். இப்போது இடையில ஆபிரகாமுக்குள்ள நிறைய பயங்கள் வந்தது. மனைவியின் அழகு நிமித்தம் பொய் கூட சொல்ல வேண்டியதா இருந்தது. தேவன் இப்பொழுதும் ஆபிரகாம் தனக்குத்தான் பயப்படுகிறாரா, உலகத்துக்கு பயப்படுகிறாரா என்று சோதித்தறியத்தக்கதாக இந்த டெஸ்ட வைக்கிறார். இதுல ஆபிரகாம் ஜெயித்தது நிமித்தமாக, இப்போது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? தேவனுக்கு பயப்படத்தக்கதான ஒரு சந்ததியை உருவாக்க ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தார். அவர் சந்ததியை காப்பாற்றவும் அவரை திரும்பவுமாய் பெயர் சொல்லி அழைக்கிறாருங்க. அவர் மூலமாக தேவனுடைய மிக பெரிதான நோக்கம் இந்த உலகத்தில் நிறைவேறி இன்று வரை இஸ்ரவேல் என்ற பெரிய ஜாதி உருவாகி யாராலும் மேற்கொள்ள முடியாத அளவு மகிமையிலும் ஞானத்திலும் நிறைந்திருக்குதுங்க. இரண்டாவதாக யாத்ராகமம் 3:4 முட்செடியின் மத்தியிலிருந்து கர்த்தர் மோசே மோசே என்று அவரை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். இதற்கு காரணம் என்ன? மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவரை மட்டும் தேவன் உயிரோடு வைக்க அநேக கிரியைகளை செய்ய வேண்டியதா இருந்தது. அதற்கு ஒரே ஒரு காரணம், தன் ஜனங்களை மீட்க இரட்சகனாக மோசேயை தெரிந்து கொண்டார். ஆனால் மோசேயோ மாமிசத்தில் அதே காரியத்தை முயற்சி செய்தார். ஆனால் தேவனுக்கு மாமிசம் வேண்டாம், அவர் ஆவிக்கு கீழ்ப்படிந்து செய்ய ஒரு ஆள் தேவைப்பட்டது. நோக்கத்தை விட்டு மோசே ஓடி போயிருந்த போதிலும் திரும்பவுமாய் அவரை அழைத்து தன் நோக்கத்தை அவருக்கு சொல்லி மிகப்பெரிய அற்புத அடையாளங்கள் மூலமாக அவர் நோக்கத்தை நிறைவேற்றி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கானானுக்கு கொண்டு வர மோசேயை பயன்படுத்தினார். இதற்காகவே மோசேயை அவர் அழைத்தார். மூன்றாவதாக 1 சாமுவேல் 3:1 தேவனுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப அபூர்வமா இருந்தது. தரிசனமும் இல்ல. ஏன்னா அவர் பேசத்தக்க தகுதியுள்ள ஒரு மனிதனையும் அவர் பார்க்கல. இந்த சூழ்நிலையில் தானே சிறு பிள்ளையா இருந்தாலும் தேவனுக்கு மிகவும் பயந்து தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடைகளை செய்து கொண்டிருந்த சாமுவேலே 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 என்று அழைக்கிறார். இதற்காக தன் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் சாமுவேலுக்கு சொன்னார். சொன்னது மட்டுமல்லாமல் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, தீர்க்கதரிசியாக தேவன் சாமுவேலை ஏற்படுத்தினார். இதற்காகவே சாமுவேலை பெயர் சொல்லி அழைத்தார். நான்காவதாக ஆதியாகமம் 46:2 யாக்கோபே யாக்கோபே என்று அழைத்தார்.
ஏன்னா அவர் அண்ணன் நிமித்தமாக மிகவும் பயந்திருந்தார். தேவன் நீ எகிப்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் சொன்னார். ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கையை யாக்கோபு மூலம் நிறைவேற்றத்தக்கதாக நினைப்பூட்டத்தக்கதாக யாக்கோபை பெயர் சொல்லி அழைத்தார், பெரிய ஜாதியும் ஆக்கினார். இதற்காகவே அவரை அழைத்தார். ஐந்தாவதாக லூக்கா 10:41 மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். எதற்காக மார்த்தாளை அழைத்தார்? உலக கவலை உனக்கு வேண்டாம், உனக்காக உன் வீட்டிலேயே மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறேன் என்று அவளுக்கு அறிவுறுத்தத்தானே. அதே மாதிரி அவருடைய சகோதரன் மரித்த போது கூட லாசருவே லாசருவே வெளியேவான்னு சொல்லி கூப்பிட்டார். ஏன் லாசருவை பெயர் சொல்லி அழைத்தார்? மரித்த நிலையில் இருந்தவனை உயிரோடு எழுப்பத்தக்கதாக. ஆவிக்குரிய ஜீவியத்துல மரித்து போன சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் கூட தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைத்தபடியினால் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை உயிரிடைய செய்து அவர் திட்டங்களை நிறைவேற்ற உதவியா இருக்குங்க. ஆறாவதாக லூக்கா 22:31 சீமோனே சீமோனே என்று கர்த்தர் அழைத்தார். சீமோன் மூலமாக இந்த சபையை கட்டுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருந்தார். அதற்கு முன்பதாக சீமோன் அநேக பாடுகள் பட வேண்டியதா இருக்குதுன்னு இந்த இடத்துல அவருக்கு தீர்க்க தரிசனமா முன்னுரைக்கிறார். ஏன்னா பாடுகளை கட்டி ஓடி போனவர் தான் அந்த சீமோன். நீ ஓட அவசியமில்லை, உன்னை கொண்டு பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று முன்குறித்து சொல்லுகிறார். அது அப்படியே நிறைவேறிற்று. சீமோனை கொண்டு தேவன் மிக பெரிய காரியத்தை புதிய ஏற்பாட்டு சபையின் அஸ்திபாரமாகவும் அவரை மாற்றினார். கடைசியாக அப்போஸ்தலர் 9 சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறான் கேட்கிறார். தேவ ஜனங்களை துன்பப்படுத்த வந்த சவுல் அநேக பாடுகள் தேவனுக்காக பட்டு தேவ ஜனங்களை மீட்டெடுக்கும் மிகப்பெரிய திட்டத்தை சவுலுக்கு தேவன் வைத்திருந்தார். அதனாலேயே அவரை பெயர் சொல்லி அழைத்தார். ஆமாங்க, திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்குது. இத்தனை பெயரையும் தேவன் பெயர் சொல்லி அழைக்க ஒரே ஒரு காரணங்க தாங்க. இவங்களை தேவன் தன் சொந்த ஜனமாய் முன்குறித்து என்னுடையவள் என்று உரிமை பாராட்ட தேவனுடைய திட்டங்களை இந்த பூமியில் நிறைவேற்ற இவர்களை ஏற்படுத்தியதில் தானே. உங்களையும் என்னையும் கூட தகுதியில்லாத நம்மை கூட தேவன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ என்னுடையவள்னு சொல்லுகிறார். அப்படி இருக்கும்போது உலக கைகளுக்கோ சத்ருவுக்கோ சாத்தானுக்கோ அவ்வளவு சீக்கிரத்துல நம்மள விட்டு கொடுக்க மாட்டாருங்க. தேவன் யாரெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தாரோ அவங்க ஒருத்தர் கூட வீணா போகலங்க. தேவனுடைய திட்டங்களை பிரம்மாண்டமாய் நிறைவேற்றினார்கள். மிகப்பெரிய லீடர்ஸா இருந்தாங்க. தேவன் நோக்கம் அவர்கள் மூலம் நிறைவேறி தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே கட்டப்பட்டது. உங்களை கொண்டும் தேவன் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாருங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கு சோர்ந்தே போகாதீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க அம்மா அப்பா இருக்கும்போது உங்களை யாராவது உரிமை பாராட்ட முடியுமா? கர்த்தர் நீ என்னுடைய பிள்ளை என் மகள்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களை யாராவது தொட முடியுமா? உரிமை பாராட்ட முடியுமா? நீங்க தேவனுடைய வைராக்கியம் இல்லையா? அவருடைய கண் மணி இல்லையா? தேவன் நிச்சயமாய் உங்களை பாதுகாப்பார். இப்போது போயிட்டு இருக்கிற பிரச்சனை சூழ்நிலைகளை பார்த்து பயப்படவே பயப்படாதீங்க. தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்கள் மூலமாக மிகப்பெரிய திட்டங்களை செய்ய காத்திருக்கிறார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் தகுதியற்ற என்னையும் என்னுடையவள் நான் பெயர் சொல்லி அழைத்தேன் சொல்லி நீர் கூப்பிட்ட தயவுக்காக உமக்கு கொடான கொண்டி நன்றி. பெரிய திட்டங்களையும் நோக்கங்களையும் என் மூலம் நிறைவேற்றத்தக்கதாக தேவரீர் நீர் என்னை முன்னறித்ததற்காக உமக்கு நன்றி. இதற்கு நான் எவ்வளவும் தகுதி இல்லப்பா. உன் மார்போடு சாய்ந்து கொள்கிறேன். ரொம்ப பயமா இருக்காண்டவரே. உலகத்தை சுற்றிலும் துரோகங்கள் மட்டும் நிறைந்திருக்குது. ஆனால் நீர் மட்டும் உண்மையுள்ளவராயிருந்து கரம் பிடித்த தேவன் கடைசி வரை என்னை நடத்துவீர் நம்புகிறேன் அப்பா. தேவரீர் சத்ருவின் திட்டங்கள் சாத்தானின் திட்டங்கள் என்னில் நிறைவேறாதபடி தவிடுபடியாகத்தக்கதாக அவர்கள் மேல் நான் வைத்த பயத்தை ஆபிரகாம் போல் உம்மேல் வைக்கத்தக்கதாக உம்மை அண்டிக் கொள்ளத்தக்கதாக என் மூலம் நீர் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களுக்கு நான் முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே என்னை ஏற்றுக்கொள்ளும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.